ரொம்ப சந்தோஷம் சார். ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எனக்கு கானா கிங் ஆஃப் கானான்றது எனக்கு பிடிக்கல. கானா பாட்டு பாடுவேன் அவ்வளோதான். கிங் ஆஃப் கானான்னா என்னை வந்து மெலோடி மேலே தான் எனக்கு ரொம்ப ஆசை. கானா யார் வேணாலும் பண்ணிடலாம் சார், ஆனால் மெலடி பண்ணுறது ரொம்ப பிழியணும் பிரெயினை. கஷ்டம். அண்ணாமலையில் இல்லை மெலோடி கஷ்டம். ஏன்னா ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சவன் என்னை பாராட்டணும். அது என்ன பண்ணோன்னா நான் கிளாசிக்கல் கர்நாடிக் இது மாதிரி மெலடி பண்ணால் தான் அவர் பாராட்டுவார் இல்லையா. கிங் ஆஃப் கானானாவும் அவர் அப்படி பாருங்க இதுலேயே இருக்குது பாருங்க. ஏன்னா கானா பாட்டு பட் நான் பண்ணும்போது கூட ஒவ்வொரு பாட்டுலேயும் வந்து மெலடி இருக்கும். கிளாசிக்கல் அதை நான் மெலடி தான் விரும்புகிறேன். என்னுடைய வேலையை காட்டணும், இவன் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச மாதிரி தெரியுறான் அப்படின்னா நான் கொஞ்சம் அதெல்லாம் மெலடி. இவ்வளோ ஓப்பனாக பேசுகிற டேரக்டரை பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இல்லை அவரை நீங்கள் எல்லாம் பாருங்கள். அண்ணாமலை மெலடி, பெண் பூரா மெலடி, எல்லாம் மெலடி தான். பாஷாலே எல்லா சாங்ஸும் மெலடி, எல்லாமே ராகமாக இருக்கும். இப்போ அண்ணாமலை சரிக பத சதமகரி அது ஒரு மோகன ராகம். இது சரணம் போயிட்டோம்னா அங்கே ஒரு பெரிய மத்தியமம் கலக்கிறேன், கல்யாணி ஆகிடும். அதுபோல் எல்லாம் இந்த வந்தேண்டா பால்காரன், நான் ஆட்டோனா சிந்து பைரவி. வந்தே வந்தா பால்காரன் வந்து முதல்ல வகலமாக்க, அப்புறம் சுப வந்துருவாளி ஆகிடும். எல்லாம் கிளாசிக்கல் மிங்கிள். சும்மா ஒரு மெலடி கூட வித் கிளாசிக்கல், செமி கிளாசிக்கலாக தான். இல்லை இப்போ வரைக்கும் தேவா பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்ன வரைக்கும் கேட்டுட்ருக்கோம். கானா சாங்னா சார் தான் அப்படின்ற மாதிரி. இப்போ நிறைய சாங்ஸ் வருது, பட் இருந்தாலும் உங்கள் சாங்ஸ் யூனிக்காக இன்னும் கேட்டுட்ருக்காங்க இல்லையா இப்போ ஜென்சி கிட்ட கேட்குது. அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார் உங்களுக்கு?